ரைட் மன்னிச்சுக்கோங்க. ஒரு மின் தடங்கல் ஒன்று. ரைட் கரண்ட் போயிட்டு வந்ததால ரவுட்டர் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் பார்ப்போம். ரைட் அப்ப பாய்ச்சலாக்கத்துல 2 முறை, ஒன்று குறுகிய நேர உயர் வெப்பநிலை, நீண்ட நேர தாழ் வெப்பநிலை. அடுத்து கொதிக்க செய்தல். ரைட் கொதிக்க செய்தல்னா ஒரு நீரை கொதிக்க செய்தல் என்னன்னா அந்த நீர்ல இருக்க அந்த நீர் மேற்பரப்புக்கு அமுக்கமும் வளிமண்டல அமுக்கம் சமனா வரக்குள்ள அந்த நீர் கொதிக்கும். ரைட் பிசிக்ஸ்ல படிப்பீங்க. ரைட் அந்த கொதிநிலை, அதாவது நீரூட்டு கொதிநிலை, நீரூட்டு கொதிநிலை வந்து 100 பாகை செல்சியஸ். ஸோ அந்த 100 பாகை செல்சியஸ்ல சத்திர சிகிச்சை உபகரணங்களை வெப்பமேற்றுவதன் மூலம் கிருமி அளிக்க முடியும். ரைட் அப்ப கிருமி அளித்தல் இப்போ 3 வகைகள் 4 வகைகள் பார்த்துட்டோம். ரைட் ஈர வெப்ப முறை, உலர் வெப்ப முறை, பாய்ச்சலாக்கம், கொதிக்க செய்தல். அடுத்து வடிகட்டல். ரைட் வடிகட்டலுக்கு நாங்க மென்சவ்வு வடிகள் யூஸ் பண்ணுவோம். ரைட் அந்த மென்சவ்வு வடிகள்னா என்னன்னு சொல்லி அந்த மென்சவ்வு வடிகள்னா சாதாரண வடிகள் தான், நீங்க அந்த பேரை பார்த்து குழம்பிக் கொள்றதில்ல. ரைட் மென்சவ்வு வடிகள் பயன்படுத்தப்படும். ரைட் இந்த மென்சவ்வு வடிகளை பயன்படுத்தி எந்தெந்த பதார்த்தங்கள் கிருமி அளிக்கப்படுதுன்னா வெப்பத்துக்கு உணர்திறனுடைய பதார்த்தங்கள். வெப்பத்துக்கு உணர்திறன் அப்படின்னா என்னன்னா வெப்பம் அதிகரிக்கக்குள்ளேயோ குறைவடையக்குள்ளேயோ அந்த பதார்த்தத்துல ஏதாச்சும் பௌதிக இல்லாட்டி ரசாயன ரீதியான மாற்றங்கள் உருவாகுச்சுன்னா அதைத்தான் சொல்றது வெப்பத்துக்கு உணர்திறனுடையது. ரைட் அப்ப வெப்பத்துக்கு உணர்திறனுடைய நொதியங்கள். ரைட் நொதியங்கள் வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள அமைப்பழிவு ஏற்படும். ரைட் வெப்பநிலை குறைவடையக்குள்ள அது தொழிற்படா நிலைக்கு சென்றிடும். ரைட் அப்ப இல்ல ஒருத்தர் லீவ் ஆகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இனி அவர் வந்தாருன்னா நானே அவரை ரிமூவ் பண்ணிடுவேன். நான் ஆரம்பிக்கக்குள்ளேயே சொல்லிட்டேன். ரைட் நாளைக்கு திருப்பி வளர்ப்புடகத்தையும் நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டு திருப்பி நான் நாளைக்கு தெளிவா இந்த மெதுவாக சொல்றேன். என்ன சொன்ன இப்போ எனக்கு 9:30க்கு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கிறேன். அப்ப மென்சவ்வு வடிகளை பயன்படுத்தி கிருமி அளிக்கிறது இல்ல வெப்ப உணர்திறன் கொண்ட திரவங்கள் கிருமி அளிக்க பயன்படும். ரைட் அப்ப நீங்க இத பிராக்டிகலா எங்க செஞ்சு பார்ப்பீங்கன்னா உங்க லெபோரட்டரியில காணப்படுற வடிதாள். ரைட் இந்த வடிதாளும் அந்த வடிகட்டல் செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுறது தான். இந்த மென்சவ்வு வடிகள்ல 0.01 மைக்ரோமீட்டர் தொடக்கம் 0.45 மைக்ரோமீட்டர் வரையான ஒரு துளைகள்ல வேறுபட்ட துளைகளை கொண்ட மென்சவ்வு வடிகள் காணப்படும். ரைட் இந்த மென்சவ்வு வடிகளால வைரஸ் மற்றும் பெரிய புரதங்கள் திரவத்திலிருந்து வேறு பிரித்து அறியக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் அப்புறம் ஃபைனலா பௌதிக முறையில கடைசி இந்த யூவி கதிர்வீசல். ரைட் அப்ப இந்த யூவி கதிர்வீசலால அந்த நுண்ணங்கிகள்ல காணப்படுற அதுக்கு பிறப்புரிமை பதார்த்தங்கள்ல ரைட் பிறப்புரிமை பதார்த்தங்கள்ல அமைப்பழிவு ஏற்படும். ஸோ அந்த அமைப்பழிவு ஏற்படுறதால அந்த அந்த நுண்ணங்கிகள் அழிவடையும். ரைட் அப்ப யூவி கதிர்வீசலால டிஎன்ஏக்கள்ல இல்லாட்டி ஆர்என்ஏகள்ல அமைப்பழிவு ஏற்படும். ஸோ அந்த பரம்பரை அலைகள் ஏற்படுற அந்த மாற்றங்களால அந்த நுண்ணங்கி இறக்க நேரிடும். ஆனா இந்த யூவி கதிர்வீசல்ல இருக்க பிரதான தீமை என்னன்னா இது கடதாசி கண்ணாடி. ரைட் கடதாசி கண்ணாடி போன்ற திண்ம மேற்பரப்பினோடாக இந்த யூவி கதிர்கள் ஊடுருவ முடியாது. ஸோ அந்த இதுல பட்டு மீண்டும் தெரிப்படைமை ஒழிய அதனோடு ஊடு புகாது. ஸோ அதால மேற்பரப்புல இருக்கு, அதாவது கடதாசியில மேற்பரப்புல இருக்க இல்லாட்டி கண்ணாடியில மேற்பரப்புல இருக்க நுண்ணங்கிகள் மட்டும்தான் அழியும். உட்புறமாக காணப்படுற நுண்ணங்கிகள் அழிய மாட்டாது. ஸோ இதால இது ஒரு பிரதான தீமையாக காணப்படும். ரைட் இது வைத்தியசாலைகளின் அறைகளின் வலி. ரைட் சத்திர சிகிச்சை அறைகளின் அந்த வலி ரைட் இருக்க அந்த வளிமண்டலத்தை
சுத்தம் செய்யறதுக்கு இந்த யூவி ரேஸ் பயன்படுத்தப்படும். அடுத்து ரசாயன முறை கிருமி அழித்தல். ரைட், இந்த ரசாயன முறை கிருமி அழித்தல பிரதானமாக 2 வகை காணப்படுது. ஒன்று எத்திலீன் ஆக்சைடு, அடுத்து குளோரின் டை ஆக்சைடு. ரைட், எத்திலீன் ஆக்சைடு, குளோரின் டை ஆக்சைடு. ரைட், இது ஊக்கிகளாக தொழிற்பட்டு அந்த நுண்ணங்கியை விட்டு குடித்தொகையை முற்றாக அளிக்காது, அது விட்டு தொழிற்பாடை குறைக்கும். ரைட், அதாவது இனத்தை பெறுகிறத கொடித்தொகையை குறைவடைய செய்யும். ரைட், நேற்று பார்த்தோம் எத்திலீன் ஆக்சைடு. ரைட், இது அகவித்திகளை கொல்லும். ரைட், கட்டான ரீஜாயிண்ட் ஆகிக்கொள்ளுங்க. ரைட், அகவித்திகளை கொல்லும். அடுத்து ஊடுருவும் திறன் மிக்கது. வைத்தியசாலை கட்டில் மெத்தைகளை தொற்று நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் இந்த எத்திலீன் ஆக்சைடு. ரைட், எத்திலீன் ஆக்சைடு. அடுத்து யார் அது? ரைட், அடுத்து குளோரின் ஹைட்ராக்சைடு. ரைட், குளோரின் டை ஆக்சைடு. இது இட்டாலிக்ல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இதை கையில நோட் செலுத்துவீங்களா இருந்துச்சுன்னா இதை நீங்க அடிக்கோடிட்டு எழுதுங்க. முதலாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் ஏனையது சிம்பிள் லெட்டர்ஸ்லயும் இருக்கும். பேசிலஸ் ஆந்த்ரசிஸ். ரைட், பேசிலஸ் ஆந்த்ரசிஸ். அல்ல, பேசிலஸ்க்கும் ஆந்த்ரசிஸ்க்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி காணப்படணும். ரைட், அடிக்கோடிட்டு எழுதுங்க. அது விஞ்ஞான முறை பெயர். ரைட், அப்ப இந்த குளோரின் ஹைட்ராக்சைடு, ரைட், குளோரின் டை ஆக்சைடு தொழில் என்னன்னா, இந்த பேசிலஸ் ஆந்த்ரசிஸ் அகவித்திகளுக்கு உள்ளான கட்டிடங்களை கிருமி அளிக்கிறதுக்கு இந்த குளோரின் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படும். ரைட், அப்புறம் நீர் பரிகரிப்புலையும் இந்த குளோரின் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படும். ரைட், நம்மளுக்கு கழிவு நீர் பரிகரிப்பு வந்து பின்னுக்கு வருது. ரைட், வர்ற பாடங்கள்ல வருது. ரைட், அதையும் படிக்க வேண்டியிருக்கு. ரைட், அது மிக இலகுவான பகுதி, அந்த அளவு இல்லை. அடுத்து நீரின் தன்மையை பிஓடி சிஓடின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த விடயங்களையும் பார்க்கணும். ரைட், அடுத்து வளர்ப்பூடகம் தயாரித்தல் இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட், இப்போ வளர்ப்பூடகம் தயாரிக்கிறதுல சில நுண்ணங்கிகளை நாங்கள் லெப்ல வளர்க்க முடியும், சில நுண்ணங்கிகளை லெப்ல வளர்க்க முடியாது. அந்த லெப்ல வளர்க்க முடியாத நுண்ணங்கிகளை அதே பேர்ல தான் சொல்லுவோம், வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள். ரைட், உங்க கைட்லையும் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க, வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள். ரைட், இதுக்கெல்லாம் என்ன நினைவுல போட்டாங்களோ தெரியல. வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள் லெப்ல வளர்க்க முடியாது. ரைட் ரைட் ஃபர்ஸ்டா வளர்ப்பூடகம் அப்படின்னா என்னன்னா, ரைட், நுண்ணங்கிகள் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கான நிபந்தனைகளை, ரைட், அதுக்கு தேவையான வெப்பநிலை, போஷணை பொருட்கள், எக்ஸெட்ரா. ரைட், சூரிய ஒளி ஏதாச்சும் ஒண்ணு. ரைட், அப்ப நுண்ணங்கிகள் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் தேவையான சூழல் நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் தேவையான நிபந்தனைகளை ஆய்வு கூடத்துல ஆய்வு கூடத்துல வழங்கி அந்த நுண்ணங்கிய வளர்க்கிற செயற்பாடு தான் வளர்ப்பூடகம். வளர்க்கிற செயற்பாடு தான் இந்த வளர்க்கிற செயற்பாடுகளுக்கு உதவுறது தான் இந்த வளர்ப்பூடகம். ரைட், அப்ப வளர்ப்பூடகம்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். நுண்ணங்கிகளை வளர்ச்சி இனப்பெருக்கத்திற்கான நிபந்தனைகளை ஆய்வு கூட நிபந்தனையில் வழங்கி நுண்ணங்கிகளின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியான போஷணையையும் இடத்தையும் வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு போஷணை பதார்த்தம் வளர்ப்பூடகம் என அழைக்கப்படும். ரைட், நீங்க சிம்பிளா எழுதுங்க. ரைட், இல்ல இருக்க பாயிண்ட்ஸே எழுதணும்னு சொல்லி அவசியம் இல்லை, அந்த விடயத்தை தெளிவா சொல்லுங்க. என்ன, நுண்ணங்கிகளை வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் தேவையான நிபந்தனைகளை ஆய்வு கூடத்துல கொடுத்து, ரைட், அந்த நிபந்தனைகள் என்னன்னு சொல்லுங்க. போஷணையும் இடத்தையும் வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு போஷணை பதார்த்தம் தான் வளர்ப்பூடகம். அநேகமா அந்த வளர்ப்பூடகங்கள் எல்லாம் பெட்ரிக் இனங்கள்ல தான் காணப்படும். ரைட், நுண்ணங்கிகள் மிக சிறியதாக காணப்படும். ஸோ ஒரு பெட்ரிக் இனங்கள்ல லட்சக்கணக்கான நுண்ணங்கிகள் காணப்படும். ரைட், அந்த நுண்ணங்கிகளை நாங்க ஒளிநுணுக்கு காட்டில அவதானிக்கிறதுக்கு சில சாயங்களை அதன் மேல சாயம் ஊட்டணும். ஸோ பின்னுக்கு பார்ப்போம் என்னென்ன சாய வகைகள் காணப்படும் சொல்லி. ரைட், அப்ப ஆய்வுக்கூட வளர்ப்பூடகத்தில் வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள், அதே பேர் தான் நுண்ணங்கிகள், வளர்க்க முடியாத நுண்ணங்கிகள்.
என அழைக்கப்படும். ரைட். ஒரு மண்ணில் காணப்படுற நுண்ணங்கியை வளர்க்கறதுக்கு அதுக்கு தேவையான போஷணை பதார்த்தம் ஈரலிப்பு பிஹெச் என்பவற்றை வழங்கணும். ரைட். இப்ப விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வளர்ப்புடகம்னு என்ன, ஒரு நுண்ணங்கியை விட்டு வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் தேவையான நிபந்தனைகளை ஆய்வு கூடத்துல வழங்கி அதுக்கு தேவையான வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான போஷணையும் இடத்தையும் வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு போஷணை பதார்த்தம் வளர்ப்பூடகம் என அழைக்கப்படும். ரைட். இந்த வளர்ப்பூடகம் கிருமி அளிக்கப்பட்ட நிலையில இருக்கும். நீங்க என்ன நுண்ணங்கியை வளர்க்க போறீங்களோ அந்த நுண்ணங்கியோட்டு சந்ததி மட்டும்தான் காணப்படணும். இல்லாட்டி அந்த நுண்ணங்கியோட்டு குடித்தொகை மட்டும்தான் காணப்படணும். ஏன்னு சொன்னா சில நுண்ணங்கி வகைகளுக்குள்ள இப்போ ஒரு ஃபங்கஸால ஒரு பாக்டீரியா அழியக்கூடிய நிலைமையும் காணப்படும், ஒரு பாக்டீரியாவால ஒரு ஃபங்கஸ் அழியக்கூடிய நிலைமையும் காணப்படும். ரைட். அதுக்கு தேவையான எதிர்வினைகளை அது உருவாக்கி கொள்றதால கட்டாயம் அந்த வளர்ப்பு ஊடகம் தொற்று நீக்கப்பட்டதாக இல்லாட்டி கிருமி அளிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். ரைட். அந்த வளர்ப்பு ஊடகத்துல கட்டாயம் அந்த வளர்க்க போறது விட்டு குடித்தொகை மட்டும்தான் காணப்படணும். ரைட். அநேகமா இது பெட்ரி கிண்ணத்தால உருவாக்கப்படும். ரைட். பாக்டீரியாவும் ஃபங்கஸ்களையும் வளர்ப்பதற்கான பிரதானமா 2 முறைகள் காணப்படுது. ரைட். பிரதானமா 2 முறைகள் காணப்படுது. ஒன்று போசனை ஏகார், அடுத்து உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார். ரைட். இங்கிலீஷ்ல பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார். ரைட். போசனை ஏகார நாங்கள் சுருக்கமா என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார PDA அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நீங்க எக்ஸாம்ல இதுக்கு எஸ்ஏ எழுதக்குள்ள நீங்க நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. NAPDA அப்படின்னு எழுதினீங்கன்னா தவறான பதில். போசனை ஏகார்னு போட்டு பிராக்கெட்ல NA அப்படின்னு போடுங்க. உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார்னு PDA அப்படின்னு போடுங்க. அதுக்கு பிறகு நீங்க எஸ்ஏல எங்கனையாச்சும் இது குறிப்பிட வேண்டி வந்துச்சுன்னா NAPDAன்னு எழுதலாம். ஸோ நீங்க NAனா என்ன, PDAனா என்னன்னு ஃபர்ஸ்டாவே சொல்லிட்டீங்கன்னா நீங்க NAPDA அப்படின்னு போட்டு எஸ்ஏ எழுதி கொண்டு போகலாம். ரைட். நீங்க NAனா என்னன்னு சொல்லாம இல்லாட்டி PDAனா என்னன்னு சொல்லாம எஸ்ஏ எழுதிட்டு போனீங்கன்னா அந்த எஸ்ஏ முழுமையாக தவறானதாக கருதப்படும். அதுக்குரிய பாயிண்ட்ஸுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ கவனத்தில் கொள்ளுங்க. போசனை ஏகார் பிராக்கெட்ல NA, உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார் இல்லாட்டி பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார் PDA அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த ஷார்ட் ஃபார்மை பாவிச்சு கொண்டு போகலாம். ரைட். இந்த போசனை ஏகார்ல என்னென்ன காணப்படும்னா பெப்டோன், இறைச்சிச்சாறு. ரைட். இறைச்சி சாறுனா ஏதாச்சும் ஒரு விலங்கு இறைச்சியில உள்ள அந்த புரதம். ரைட். புரதம் கொழுப்பு நிறைந்த பகுதி இறைச்சிச்சாறு. அடுத்து சோடியம் குளோரைட். ரைட். அங்கே ஒரு கமா வந்துருச்சு. ரைட். ரைட். சோடியம் குளோரைட் அதாவது உப்பு, கரி உப்பு. ரைட். அடுத்து ஏகார். ரைட். அப்ப என்னென்ன பதார்த்தங்கள் காணப்படும்? பெப்டோன், இறைச்சிச்சாறு, சோடியம் குளோரைட், ஏகார், காய்ச்சி வடித்த நீர். 5 பதார்த்தங்கள் இந்த போசனை ஏகார்ல காணப்படும். ரைட். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். திருப்பியும் சொல்றேன். பெப்டோன், இறைச்சிச்சாறு, சோடியம் குளோரைட், ஏகார், காய்ச்சி வடித்த நீர். ரைட். ஏன் காய்ச்சி வடித்த நீர் யூஸ் பண்றோம்னா அந்த நுண்ணங்கிகள்ல வேற எந்த தொற்றும் காணப்படக்கூடாது. ஸோ காய்ச்சி வடித்த நீர்ல நுண்ணங்கிகள் காணப்படாது. ரைட். சுத்தமான செயல்முறையில மேற்கொள்ற மூலம் அது காய்ச்சி வடித்த நீர்ல நுண்ணங்கிகள் இல்லாம பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட நீரை தான் இந்த போசனை ஏகாருக்கு பயன்படுத்தப்படுவோம். அதே மாதிரி பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார், உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார். ரைட். இந்த உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார்ல உருளைக்கிழங்கு, குளுக்கோஸ், ஏகார், அடுத்து காய்ச்சி வடித்த நீர் என்பன பயன்படுத்தப்படும். ஏன் இந்த போசனை ஏகார்லையும் உருளைக்கிழங்கு டெக்ஸ்ட்ரோஸ் ஏகார்லையும் ஏகார் பயன்படுத்துவாங்கன்னா இந்த ஏகார் 40 பாகை செல்சியஸ் கீழே இருக்கக்குள்ள ஒரு திண்மமாக காணப்படும். ரைட். ரைட். ரீஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க டக்குன்னு.
ரைட், 4 பேர் இருக்கீங்க, 4 பேரும் ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க.